தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அவரது அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு திடீர் போராட்டம் வெடித்தது. மாணவர் இயக்கத்தினர் முன்னெடுத்த போராட்டத்தில் கலவரக்காரர்களும் கைகோர்த்ததால் பிரதமர் அலுவலகம், வீடு சூறையாடப்பட்டது. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை துறந்து உயிர் தப்புவதற்காக நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முகமது யூனுஸ் அந்நாட்டின் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றார். இதையடுத்து ஹசீனா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு எதிராக அந்நாட்டு கோர்ட்டில் விசாரணை நடத்தப்பட்டு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது. எனினும் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவில்தான் தங்கியுள்ளார். தற்போது வங்கதேசத்தில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் இயக்க தலைவர் ஷெரீப் உஸ்மான் தேர்தல் பிரச்சாரத்தில் களம் இறங்கினார். கடந்த வாரம் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் மீது துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அழைத்துச் செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக நேற்று தகவல் வெளியானது. இதையடுத்து நேற்றிரவு தலைநகர் டாக்காவில் ஷெரீஃபின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஷெரீப் மீதான தாக்குதலுக்கு ஹசீனாவின் ஆதரவாளர்களே காரணம் என குற்றம் சாட்டினர். மேலும் ஹசீனாவுக்கு எதிராக குரல் எழுப்பிய போராட்டக்காரர்கள் டாக்காவில் செயல்படும் பிரபல வங்க மொழி மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகை அலுவலகங்களை சூறையாடினர். அந்த அலுவலகங்களுக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்தோர் மீது தாக்குதல் நடத்தினர். பெரும் கலவரம் வெடித்ததை அடுத்து போலீஸ் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நள்ளிரவில் நடந்த பயங்கர கலவரத்தில் பலர் காயமடைந்தனர். 25க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களில் பலர் கடும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஷெரீஃபின் ஆதரவாளர்கள் அமைதி காக்க வேண்டும், அவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என வங்கதேச அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் வலியுறுத்தியுள்ளார். ஷெரீஃபின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வங்கதேசம் முழுதும் பதற்றம் நீடிக்கிறது.